வணக்கம். இன்றைக்கி மறுபடியும் சனாசினி பாட்காஸ்டில் சந்திக்கிறோம். 42வது எபிசோட். 42வது எபிசோட் செய்கிறோம். ஒரு வருஷம் ஒரு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போதும் போல் சிவராஜ் சந்திரன். வணக்கம், நான் சிவமுருகன் பாண்டியன். ஸோ எப்போதுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கொஞ்சம் பேசுவோம், அப்புறம் பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம், அப்புறம் கொஞ்சம் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி சில டைமில் பேசுவோம், சோஷியல் இஷ்யூஸ் பேசுவோம், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்துக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சில பேர் நான் போகிற இடம்லாம் பார்ப்போம் ப்ராஃப் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்வாங்க. எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரலைங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால மேபி அவங்க ஆர்வம் எடுத்து பார்த்து, இல்லை அவங்க ஃப்ரெண்ட் பார்த்து அதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பித்தோம். இன்னொருத்திங்கன்னா ஒரு நண்பர் சொன்னாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து, அவர் கால் பண்ணி இந்த நண்பர் சொன்னாங்க, பாருங்கள் இந்த சீரியை சனாசினியை ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் நம்ம மக்களுக்காக. ஆமாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆதரவு கொடுத்தா தான் சன்னாசினி வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் பொதுவாக அரசியல் அப்படின்னாலே யூ டாக் அபவுட் பாலிட்டிக்ஸ் அலோன், நம்ம சமுதாயத்துக்கு வந்து அந்த தெரில, அது என்னத்தினாலும் தெரில, அந்த ஆர்வம் முழுமையாக இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா மேபி ப்ராஃப் வி கேனாட் ப்ளேம் தேம், பிகாஸ் நம்ம சமுதாயம் எப்படின்னா இந்த இவங்களை நம்பி ஆதரவு கொடுத்து, அரசியலை நம்பி பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்து, அப்புறம் அது முடிஞ்சு சரி அவங்க முடிஞ்சு சரி இவங்க செய்யலை, இவங்களாச்சும் செய்வாங்களா, இவங்கள்ட்ட கொடுத்து இவங்களும் செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நினைக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விட்டு போச்சு, யார் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துருச்சு, யார் வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்கண்ணே. பட் நான் அதில் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, நிச்சயமாக வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வரக்கூடிய நிறைய இளைஞர் தலைவர்கள் இருக்காங்க, நல்ல சமுதாய உணர்வு உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு மேபி அந்த வாய்ப்பு கிடைக்கல, இன்னும் எம்பியாக உட்காரத்துக்கோ, செனட்டர் உட்காரத்துக்கோ, கட்சி தலைமைத்துவத்தை எடுக்கிறதுக்கோ. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்ய நிறையா பேர் இளைஞர்கள், நல்ல சிந்தனையில் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அரசியல் இப்போ பார்க்குற அரசியல் மாதிரி, முந்தி பார்க்குற அரசியல் மாதிரி இருக்காது. அதே சமயத்தில் நம்ம வந்து சம்டைம்ஸ் டாக்டர் ரொம்ப வெரி லேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எம்ஐசி என்ன செஞ்சுருக்குன்னு கேட்பாங்க. 50 வருஷம் கேட்குற யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 வயசு பையன் கேட்பான், எம்ஐசி 50 வயசு 60 வருஷம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. பட் நான் வந்து இளைஞருக்கு நான் யோசிப்பேன், சரித்திரம் வந்து ஒன்று நீ படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு இந்தியனோட சரித்திரத்தை வந்து படமாக எடுத்து யாரும் காமிக்கலணும் இது வரைக்கும். அந்த ஸ்ட்ரகிள், அந்த சிட்டிசன்ஷிப் ஸ்ட்ரகிள், எஸ்டேட்லேருந்து வந்து அப்புறம் அர்பனைஸ் பண்ணுது, அப்புறம் அவங்க அதுலேருந்து எந்த ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, என்ன நம்ம ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கேட்குற கேள்வி வந்து 20 வருஷம் என்ன 50 வருஷம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் நான் இருக்குன்னா ஒன்று அவங்க சரித்திரத்தை படிக்கணும், யூ ஹேவ் டு ரீட், ஐ மீன் அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும், இல்லையா நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிச்சயமாக ஒரு ஏக்கர் இருந்தால் அவங்களோட சரித்திரத்தில் அவங்களோட பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும், பார்ட்டிசிபேஷன் இருக்கும், கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ வி கேனாட் சிம்ப்ளி டினை தட் they didn't do anything. யாரும் இல்லை, நான் நாட் டாக்கிங் ஒன்லி எம்ஐசி, ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் த இன்ஸ்டியூஷன். எல்லாம் இப்போ எம்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அம்னோ எடுத்தால் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும், டிஏபி எடுத்தால் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அதே மாதிரி பிகேஆர், இந்த மாதிரி நிறையா இது. ஸோ நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது இப்போ பார்க்க முந்தி வந்து நம்மளை கேட்பாங்க, எம்ஐசியை கேட்பாங்க, எம்ஐசி என்னங்க செஞ்சு 50 வருஷம். இப்போ வந்து பிகேஆரை கேட்குறாங்க, பிகேஆர் வந்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியாது, அதே சமயத்தில் நம்மளும் நம்ம கடமையை பதவியில் இருக்கிறனால செஞ்ச ஒரு சூழ்நிலை. ஸோ ப்ராஃப், டுடே வி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பட்ஜெட் அ பிட், பிகாஸ் 2022 பட்ஜெட், 25 பட்ஜெட், இது 3வது பட்ஜெட் அன்வார் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. என்ன நினைக்கிறீங்க? போன வாரம் இதை பற்றி பேசணும். டாக்டர் ஏடி குமரராஜா, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஃபார் எம்ஐசி, அந்த மைக்கியோட டெப்யூட்டி வந்து கொஞ்சம் ஒரு அளவு ஒரு கிளான்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து இன்னும் தெளிவாச்சு ராஃப்லி பட்ஜெட் வந்து எங்கே கொண்டு போக போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு. உங்கள் பார்வையில் வாட் யூ திங்க்? இட்ஸ் கோனா க்ரோ ஹையர் டெஃபினெட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ யூ திங்க் இட் கோயிங் டு ஹிட் 400 பில்லியன்? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எவ்ரி பட்ஜெட் இட் கோஸ் அப்.
It was 322 back in 2022. Then when Anwar proposed was 373.8. Then last year was 393.3. So definitely it's growing another ஒரு 10 to 20 million நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். The differences. So it will hit 400 and above. And also definitely we are looking at the expectation and also the hope by the society to an extent this budget will somehow compromise on cost of living especially. Although mainly the focus might be on the certain issues for the growth of economy. நீங்க பார்த்தீங்கன்னா he says that nak menaikkan shilling ke arah memacu pertumbuhan ekonomi, menaikkan lantai untuk membolehkan soal mutu kebajikan masyarakat terpelihara ni. இந்த ரெண்டு தான் towards the extent he will also want to protect the tata kelola. But how you going to do it? அதான் at the end நீங்க பார்த்தீங்கன்னா budget எடுத்துக்கிட்டிங்கன்னா to an extent it reaches all kind of the target groups among the society, regardless whether you are a youth towards the adult, then the warga mas, whether it compromise all the target groups. And also maybe பார்த்தீங்கன்னா he may want to focus on artificial intelligence, because I think he may want to give more budget towards the changes of technology, science elements, education, and also நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியனுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அது வந்து இந்தியன் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயமும் ஜெனரலி எவ்ரிபடி வில் ஆஸ்கிங் what is there for them. Yeah. But at the end we cannot be counting how many times Indian is mentioned in the budget. அது நஜிப்போட முடிஞ்சிச்சு அந்த காலம். இப்போ அதோட முடிஞ்சு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தெக்கோனில் பார்ப்பாங்க அம்மானா இக்தியா, என்னது தமிழ் பள்ளிக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அவ்வளோதான் பார்ப்பாங்க. பட் ஜென்ரலி எடுத்திங்கன்னா the budget is for Malaysians, regardless whether you're a Malay, Chinese, Indian, Kadazan, Iban, Bidayo, for everyone should be there. என்ன நம்ம எதிர்பார்க்கணும்னா அந்த பட்ஜெட் வந்து இந்த கம்யூனிட்டி ரீச் பண்ணுமா இல்லையான்னு, what mechanism will be used, the delivery system whether will be improved, the civil servants. இதில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பெஞ்சலாராசன் காஜி will also be focused to an extent it will for civil servants. Yes, to an extent that it may reach bigger budget. ஸோ இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் 18ஆம் தேதி இன்னைக்கு நம்மளோட சனசினியில் வந்து எதிர்பார்க்கறது நம்ம பிரதமர் who is also the finance minister. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சஸ் பட்ஜெட்டில் ப்ராஃப் நான் பார்த்து வந்து உத்தாங்கனுக்கார் வந்து ரொம்ப ட்ரில்லியன் வந்துருச்சு. ட்ரில்லியன் 2018 பார்த்தீங்கன்னா இட்ஸ் about 600 million இருந்துச்சு. now it's about 1.2 trillion திரும்ப. ஸோ கேரண்டி கவர்மெண்ட் கேரண்டி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 1.3 trillion இருக்குது. அண்ட் எவ்ரி இயர் வி ஆர் சர்விங் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறது மட்டும் வித்தவுட் பேயிங் தி பிரின்சிபல், சிங்கிள் பிரின்சிபல், இட்ஸ் about 50 billion ரீச் பண்ண போகுது. ஸோ 50 billion கமிட்மெண்ட் நம்ம வந்து கடனை மட்டும் கட்டுறோம். பட் என்ன சர்ப்ரைசிங்னா 2018 பிறகு தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் இது வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணிச்சு. மேபி பிகாஸ் ஆஃப் த கோவிட்னால தே நீட் அடிஷ்னல் ஃபண்ட், ஸோ தே ஹேவ் டு ரேஸ் பிஞ்சாமன் டொமெஸ்டிக் அண்ட் சொல்வானுக்காரு அண்ட் இந்த பாண்ட் அதெல்லாம் சேர்த்து. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சப்சிடியை ரிமூவ் பண்ணுற ஒரு சூழ்நிலையாச்சு. ஏன்னா Sabu and YB Sabu announced that he going to remove subsidy Talo. And there were discussion in KPT to remove subsidy for M40 and T20 group in public universities. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர், கஷ்டப்படுறவங்களும் 2000 கட்டுறாங்க, நல்லா பணக்காரங்களுக்கும் 2000 கட்டுறாங்க. அப்படி உங்களுக்கு இடம் கிடைக்கலனா பணக்காரங்க வந்து ஒரு 600,000 கட்டி கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு மெடிக்கல் செய்கிறதுக்கு. தென் why must நம்ம அது கொடுக்கணும், ஸோ ஸ்லைட்லி ஹையர் சப்சிடி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்கியூமெண்ட். ஸோ நான் நினைக்கிறேன் இவென்ச்சுவலி டத்தோ ஸ்ரீ அன்வாரோட பந்தாபிரான் கீழே பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா எல்லா சப்சிடியும் வந்து எடுக்கணும்னு பார்க்குறாரு மக்கள்கிட்ட இருந்து. ஒரு வகையில் நல்லது இருக்காது. ஏன்னா நம்ம வந்து
அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், மென்டலியும் சரி நம்மளோட கெப்பாசிட்டியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதெல்லாம் செய்யாத போது வந்து நம்மளோட வந்து பிண்டப்பத்தான் ரூமா ஈஸி ரூமாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஏற்ற முடிஞ்சுன்னா தான். இப்போ ஒருத்தவங்களுக்கு 4000 வெள்ளி சம்பளம் எடுத்து கேரளா சர்வைவ் பண்ணணும்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் them to survive. ஸோ அண்ட் வித்தவுட் த சப்சிடி they going to struggle, they going to drop அந்த சோஷியல் மொபிலிட்டி they going to drop from M40 to B40. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அது செய்யும் போது ரொம்ப பார்த்து இது பண்ணி செய்யணும். ஒரு பெரிய ஃபேக்டர் நான் பார்த்தேன்னா கடன், மீன் லைக் உத்தாங் நகாரோ வந்து இட்ஸ் லைக் ரியலி பர்டனிங் த கண்ட்ரி நேஷன் அண்ட் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஜிடிபிக்கு மேலே 60% மேலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க இட்ஸ் above 55%. இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. யூ வில் இஃபெக்ட் த ரேட்டிங் ஆஃப் த கண்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம். பட் நம்மளுக்கு வந்து சர்ப்ரைசிங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறிட்டு போகுது. ரியலைஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், வி ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அப்போ வந்து ஒன் ஆஃப் த நிச் ஏரியா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், about 186 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து YB கோபின் வந்து அவங்களோட ப்ரீஃபிங்கில் சொன்னார். ஸோ தே கோன் டு புஷ் டுவர்ட்ஸ் தட். பட் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பீல் ஓவர் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ த சேலரி ஸ்கேல் இஸ் மச் ஹையர் தேன் கம்பேர் வித் த ட்ரெடிஷ்னல் வேறு இண்டஸ்ட்ரியோட டிஜிட்டல் இது வந்து கொஞ்சம் கூட இருக்கும், 4,000 பேசிக்கு அது மாதிரின்னு. ஸோ இட் இஸ் குட். லெட்ஸ் வி ஃபோக்கஸ் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செய்கிறது. அதனால தான் நினைக்கிறேன் அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து ஃபியூ கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுறாரு. ஆமாம், ஏன் மக்களுக்கு புரியலன்னா ஏன் சும்மா போய் விசிட் பண்ணுறாங்க? ஆமாம், அது வந்து ஆக்சுவலி டு பில்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸோ ட்ரஸ்ட் among the people, the foreign country leaders, so that they come back and invest to Malaysia. So அது நடந்தால் மேபி it will help to ease our hutang and also to make sure that create more job opportunities, our well-being, livelihood will get better, our inflation rate will go down. So இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா where it also improved our currency rate. இருக்கிற என்னது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4.2 இருக்குன்னு நினைக்கிறேன், $1 கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. So whether you can reach at least 4 ringgit towards the end of the year, அது வந்து will be a big achievement for Dato Sivamurugan. Whereas நம்ம 1998 பார்த்தோம் it was capped at 3.8 because of the economic crisis that hit Asia. ஸோ அதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து he's trying hard on that so that it can reach that level to improve maybe நீங்கள் சொன்ன மாதிரி semiconductor industries and also maybe to bring other industries as well. But at the end, we cannot expect miracle from him. Yeah, obviously. And it's not one man show. It also needs the team to work together. And also we must give room for him to allow remove subsidies and also make unpopular decision. Taking the risks is important for a leader, and maybe in the budget he may show that risks have to be taken, unpopular decisions have to be made, but at the same time he have to consider எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா cost of living. Whatever you do, the B40 or M40 would want to see how you improve the cost of living among us. We cannot. But how he wants to manage the Prof? He always known as a populist leader who always preach popular things like, you know, to gain support, you know, to gain the votes from people. Suddenly, how would be his transition from that populist character to the reality? He has to balance both. Yeah. Being populist one, at the same time face the reality that this is what the nation is facing. So இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். It's you cannot be populist. I mean, like he has to. Well, he's giving some kind of benefit for the people, but whether the people feel that, பார்த்தீங்கன்னா இடையில 2,000 3,000 கொடுத்தாங்க, whether you could feel that, and the feel good factor, a wow factor must be there in the budget. right. அதான் எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறேன். To the extent, if there's a wow factor, if there's a feel good factor, then you create confidence and trust
to the leadership and also the team itself, to the unity government. I think we must give rooms for the delivery among the civil servant to take place, to address, to tackle the real issue among the people, regardless whether you are in urban area or rural area, because we have to face urban poverty as well. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருக்குது இப்போ 3 to 4,000 you cannot survive in Putrajaya. And you'll be surprised, about 30% of them still earning below 4,000 ringgit in Vilaya. ஸோ விலாயானா மீன் அர்பன் ஏரியாவில் ஸோ சர்வைவ் பண்ண முடியல அவங்களால. ஸோ அதனால தான் வந்து நிறையா அந்த 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 we have other problems, you know. So of course இது வந்து on the big agenda macro, we're talking about investment, bringing FDI, you know, to close the gap, the fiscal gap, and also what they call to mengurangkan hutang negara and sebagainya. But at the same time he has the responsibility to take care of normal people, common man. Like, you know, sara hidup, you know, the cost of living is getting higher. Although we see some improvement in our currency, we see improvement in what they call the price control, things like that, we still have this problem called sara hidup. And walaupun harga, I mean currency dah okay, harga barang dah normal, petrol price is normal, back to normal, tapi the price yang sudah naik harga tu tak turun. And but is it possible? You're in businesses. Yeah. Is it possible to reduce whatever cost has gone up? It is a cycle, you know. And it's like domino effect. That means if you started here, you will see the domino effect, and it will affect everyone. If let's say tomorrow in my business, let's say I decided to increase the price due to other circumstances. But eventually, if the price drops, but my immediate client said the cost is still high for them. Due to other matter, they have to pay high, they have the other costs involved. So I cannot be reducing my price. This is service industry. But I'm talking about consumer products like food, basic food item. And now it's shocking and also scary, you know, when they said, government said kita akan remove subsidy yang you know, subsidy. So and subsidy and also cost import makanan, you will be surprised. நிறைய பேருக்கு தெரியாது. It's almost 100 billion every year நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சாப்பாடு, அரிசி அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் செஞ்சாலும் சாதாரண மக்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா வந்து வருமானத்தை ஏற்றணும். pendapatan isi rumah. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 அப்போ இருந்த பிரதமர் வந்து என்ன பண்ணாருன்னா pendapatan ஏற்றினார். ஆனால் அதே அந்த மறுநாள் all the costs of the things products ஏறுது. But how to control? That's true enforcement. That's how enforcement, monitoring, implementation. If you are strict with rules and regulations, then you are able to control whatever irregularities, malpractices that happens. You should not condone, but you must be able to control it. So at the end, it goes back to the enforcement. To what extent enforcement? Doctor, Prof, இவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா, அங்கங்கே போய் ஒரு ஆளுக்கு ஒரு இடம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிகரெட் அடிக்கிறது சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த கடையில் விற்கணும் ஸ்மோக், அந்த கடையில் ஸ்மோக் பண்ணுறது, ரெஸ்டாரண்ட் ஸ்மோக் பண்ணுறது. ஆனால் சில இடத்துல ஸ்மோக் பண்ணி விட்றானுங்களே, காசை வாங்கிட்டு விட்டுறானுங்க. அதுதான் இந்த லூப் ஹோல் இருக்கிற வரைக்கும். ஸோ யூ ஒன்லி கோயிங் டு விக்டமைஸ் த ஆர்டினரி பீப்புள். People those who have money and things like, they're going to continue doing this, they're going to raise the price, they don't care. நீங்கள் பாருங்க, முட்டை ப்ரைஸ், கோழி ப்ரைஸ் ஆகணும், பட் ஸ்டில் இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கானுங்க, இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பை தேம், இந்த கட்டல்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து வெளியே பேச முடியும், பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே கேன் இன்டர்ஃபியர் இந்த கட்டல், தே கேன் கண்ட்ரோல், என்ஃபோர்ஸ் the pricing. If they really want, then can. But there are also other effect. Among import costs கூட இருக்கும். Cost of shipping now is very high because of due to the Middle East war. ஸோ இதெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணி இது பண்ணுது. பட் சாதாரண மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒன்று அவங்க வருமானம் ஏறாமல் இருக்குது. அப்புறம் வருமானம் ஏறதுக்கு வந்து ஓகே நல்ல பிளான் போட்டிருக்காங்க. இப்போ now they have a very solid plan, I would say solid plan, TVET. So they want to train more youngsters into TVET, so that hoping that அவங்க the salary scale கூட போவோம், earning will be better, so the social mobility பார்க்கலாம் அப்படின்னு.
ஸோ அது நிறைய பேர் எடுக்கணும், அதை அந்த அந்த வாய்ப்பை எடுத்துக்கணும். இந்த டிவேட் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு டாபிக் அது. அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜப்பானில் படிக்கும்போது அப்பயே இருந்துச்சு டெக்னிக்கல். இப்போ அது that was back in 1990s. That is in Japan. You're looking at Kosen சொல்லுவாங்க technical colleges where they produce a lot of students to be part of on the technical issues, technical related opportunities, jobs வாய்ப்பு க்ரியேட் பண்ணாங்க அப்பயே. நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா அந்த டிவேட் கேட்டாவே டெக்னிக்கலா ஒகேஷ்னலா அந்த மைண்ட் செட் மாற்றணும். அதான் ப்ராஃப் இது நான் வந்து யூத் லீடராக இருக்கும்போது, எம்ஐசி யூத் லீடராக இருக்கும்போது ஐஎல்பியில் 6000 இடம் 6000 இடம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம இளைஞர்களை வந்து கவர்மெண்ட் வாட்டிகால் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து இடம் வாங்கணும். ஸோ அதுக்கு முந்தி வந்து ஒரு சொல்லிருந்துச்சு, ஸோ இடம் கொடுக்க மாட்டேன். ஓகே, ஸ்பெசிஃபிக்லேயே அந்த டைமில் வந்து 6000 இடம் நாங்கள் வந்து வாங்கினோம். அண்ட் வி வென் நேஷன் வைட், கம்பம், எஸ்டேட் எல்லாத்துக்கும் போனோம். பட் கிட்டத்தட்ட அந்த டைமில் ரிஜிஸ்டர் பண்ணது வில் பி சர்ப்ரைசிங். ஃப்ரம் 6000 only 1500 ரிஜிஸ்டர், 1500 people ரிஜிஸ்டர். பட் வந்து சேர்ந்தது நினைக்கிறேன் less than 1000 தான் வந்து ஃபைனலாக ஜாயின் பண்ணது. ஸோ who should be blamed? The government gave the and the program, Prof, நல்ல ப்ரோக்ராம், வெல்டிங், அண்டர் சி வெல்டிங், ஹை சேலரி இது அந்த, பட் வரவே இல்லை. ஸோ எனக்கு தெரியல யாரை ப்ளேம் பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்னாலும் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எலோகேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் பேர் கேட்கும்போது ஏன் இது வந்து இந்த மாதிரி போல நீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு ஒத்து வரலன்றாங்க. அது கூட ப்ராஃப் அப்போ அந்த டைமில் டத்துஸ்ரீ நஜீப் டைமில் ஆறுமுகம் பிள்ளையை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியன்ஸுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் அது பிணைங்கள நிமோத்தும்பாலா அந்த 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 கோர்ஸை போட்டு அப்பயும் அந்த அந்த இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா டத்துஸ்ரீ சைட் எம்ஐசி டேஃப் ஏஜிஎம் வரும்போது சொன்னாங்க வாய்ப்பு ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம். ஸோ டு ஒரு எக்ஸ்டென்ட் அவர் கம்யூனிட்டி ஆர் ப்ரிப்பேர்ட். அதான் அந்த மைண்ட் செட் எப்படி மாறுது. மைண்ட் செட் வந்து என்னோட இது மைண்ட் செட்டை மாறணும்னா ஒன்று அவன் குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து என்ன தான் தலைக்கீழ இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி ஃப்ரம் பாட்டம் டு டாப். பிகாஸ் ஃபேமிலி என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். நான் வந்து நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் நல்லா பாட்டு பாடினாங்க. இப்போ நான் அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எல்லாம் ஒரு 15 வயசு 14 வயசு சின்ன பிள்ளைங்க, எல்லாம் திறமையான பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது ஏன் அந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அந்த அளவுக்கு அதுங்க வந்து முயற்சி எடுத்து வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் அப் பண்ணி பாடுதுங்கன்னா அந்த ஹோப் கொடுத்தது யார் கொடுத்தா? அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ், அம்மா அப்பா வந்து உட்காந்து சிங்கிள் மதம் உட்காந்துட்டு கேட்குறாங்க, கை தட்டுறாங்க. அந்த ஹோப் கொடுத்தனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கம் இருக்குது. ஸோ நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் இந்த கேட்டகரியில் உள்ள ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோப் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை என்ன செய்கிறான்னு கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளை எங்கே போகிறான்னு கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஜெயிலு, போலீஸு, ஷூட்டிங்னு வந்த பிறகு தான் தாவுறது. ஐயோ போச்சு, என் பிள்ளையை சுட்டுட்டானுங்களே, கோர்ட் கேஸ் போடணும் அப்படின்னா. பட் இட்ஸ் டூ லேட். ஸோ அது வந்து ஒரு செக்மெண்ட். பட் மெஜாரிட்டி ஆஃப் தம் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க போகிற நல்ல ஆர்வம் உள்ள பிள்ளைங்க இருக்குது. எல்லாமே அகடமிக்கில் வந்து ஃபோக்கஸ் சொல்ல முடியாது அகடமிக்கில். ஸோ அவங்க டிவேட்டுக்கு போகணும். இப்போ இருந்து நம்ம வந்து அந்த எவனஸ் உருவாக்கணும், போராடலாம் பேசணும். நம்ம என்னென்னா டிவேட்டுக்கு தயவு செஞ்சு அனுப்புங்க. நல்ல கோர்சஸ் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட்ஸே பிஎம் ஜைட் அனௌன்ஸ் தி அதர் டே. எஸ்ஆர்பி பிஎம்ஆர் முடிஞ்ச கையோடைய ஃபார்ம் 3 முடிஞ்ச கையோட தேர் வில் பி ஒன் டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட், ஸ்ட்ரெயிட் யூ கேன் என்டர் யூனிவர்சிட்டி. டிவேட் இந்த டிவேட் வந்து இட்ஸ் நாட் சிஜேல் ஓ வாட் எவர் யூனோ, இட்ஸ் சிஜே டிப்ளமா டிகிரி லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ. ஸோ நீங்கள் டிகிரியை வந்து யூனிவர்சிட்டி போய் தான் எடுக்கணும் இல்லை, டிவேட்லேயே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் எடுக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பெலாம் இருக்குது, அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும். டிவேட் வந்து குட். டிவேட் ஹஸ் நவ் டிஜிட்டல் vocational ட்ரைனிங். ஸோ அதையும் அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும். மேபி இந்த பட்ஜெட்டில் அது மெயின் ஃபோக்கஸாக இருக்கலாமே. இந்த பட்ஜெட் வந்து என்ன பார்க்குறேன்னா ஒன்று டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பேசுவார், டிஜிட்டல் ட்ரைனிங்கை பற்றி பேசுவார். ஏன்னா டிஜிட்டல் செக்டர் இஸ் வெரி பிக். 186 பில்லியன். த டார்கெட் வாஸ் 130 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். நவ் இட்ஸ் 186 பில்லியன். 160 டேட்டா சென்டர், அந்த கூகுள், அமேசான் இவங்கெலாம் வராங்க. இவங்களுக்குலாம் வந்து யார் வேலை தேடுவாங்க? நம்ம பையனுக்கு தான் வேலைக்கு போவாங்க. ஸோ தே நீட் எம்ப்ளாயீஸ். ஸோ யார் எம்ப்ளாயி? தேவர் ஸ்கில் எம்ப்ளாயீஸ். ஸோ ட்ரைனிங் பண்ணணும். ஸோ தே கோட் டு allocate a lot of money on this digital training and the opportunity. இது சரியாக நம்ம ஆளுங்க பயன்படுத்திக்கணும். அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்டை பேசியிருந்தேன், ஒரு அமைச்சர்கிட்ட பேசியிருக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், முந்தி வந்து நம்மளை வந்து இந்தியன்ஸ்னாலே ஒன்று லாயரு, டாக்டரு, அக்கௌண்டன்ட்
இந்த மாதிரி ஒரு பெருமையாக பேசுகிற ஒரு குரூப்பாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு ஒரு 1 ஜெனரேஷன் பிறகு ஒரு 2 ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தா ஒரு தப்பான தோற்றத்தில் பார்க்குற ஒரு சூழ்நிலையாச்சு. இவன் கேங்ஸ்டர் இருப்பானா, இவன் இப்படி இருப்பானா, அப்படி இருப்பானா, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டோம் நம்மளே தான். ஸோ இப்போ நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் பேக் த லெகசி. எப்படின்னா ஒரு நீச் தேடிக்கணும். ஒரு நீச்னா யாருன்னா அந்த ஒரு செக்டரை நம்ம கொன்கர் பண்ணணும். பட் ஐ திங்க் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தட் ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுலாம் ஐ திங்க் வி ஆர் நம்மளுக்கும் அந்த 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 ஐடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் தட் இந்த டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம சமுதாயம் கொங்கர் பண்ணோமா இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்னாலே டிஜிட்டல் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வி ஹேவ் பிக் டேட்டா வி ஹேவ் வாட் யூ கால் ஐஓடி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கொங்கர் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிஜிட்டல் நம்ம ஒரு சமுதாயம் வந்து இதில் வந்து நம்ம கொங்கர் பண்ணிட்டோமா, இந்த நீச்சா நம்ம வந்து இதை எடுத்துட்டோமா இந்த நாட்டில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஒரு இதாகிடுவோம். நம்மளை தேடி ஆகணும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் நம்ம தான் அது கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த நாட்டில் வந்து ஜிடிபிக்கு இத்தனை % இந்த சமுதாயம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்னிச்சுன்னா அரசாங்கம் தன்னால் நம்மளை மதிக்கும். நம்ம கேட்கவே தேவையில்லை. இந்தியர்களுக்கு வந்து தன்னால் நம்ம செய்யணும்னு சிந்தனை வரும். ஸோ நம்ம இந்த நீச் தேடணும். இந்த நீச் ஐ பிலீவ் என்னோட இது நான் நினைக்கிறேன் டிஜிட்டல் இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து will be a best niche for Indian sectors for Indians. So most of them doing well outside of Malaysia. Another brain drain ஆகுது மலேசியாவில். Maybe this is timely to bring back those who have that expertise, who can also train the youngsters to promote more on the TBAT, on technical issues, on digitalization. இதெல்லாம் வந்து நினைக்கிறேன் in future definitely will be one of the most another seen job and also wanted. So maybe we have to start to promote after this budget, post budget la pathina, maybe we can call someone from who those have experts. So I think we have to emphasize on AI because நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி இந்த டெக்னாலஜி it's now depleting. It's no more that relevant. So now technology is moving by minute and second. So I think AI வந்து will be big, very big. ஸோ நம்ம வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு தகுந்த ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா போய் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும், போய் படிச்சுக்கணும். டிகிரி நீங்கள் செய்யணும், அந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து above 40 பட் இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். யூ ஸ்டில் கேன் அப்கிரேட் பை டூயிங் மைக்ரோ கிரெடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ், ஐடி, ஏஐ இந்த மாதிரி இது ப்ரோக்ராம் செஞ்சுட்டு உங்களை அப்கிரேட் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போயிடணும். பிஸ்னஸ் சேருனா கூட அந்த செக்டரில் உள்ள பிஸ்னஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குது இந்த நாட்டில் நம்மளுக்கு. ஓகே, பிசைட் தட் டாக்டர் ஆல் திஸ் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், AI, Fiscal, there's another sector which I think ரொம்ப important is informal economy sector. Because informal economy sector பார்த்தீங்கன்னா worldwide பார்த்தீங்கன்னா about 60% of that world economy consists of informal sector. Informal sector என்னன்னா not illegal, not necessarily illegal. இந்த ரோட்டில் ட்ரேடர்ஸ் ஜாமான் வைக்கிறாங்க, இப்போ பஜார் போடுறாங்க. இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஜார் போடுறாங்க. அஃப்கோர்ஸ் பாதி பேர் வெளியூர்காரனை வச்சு போட்டாலும் நம்ம ஆளுங்களும் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எம்பவர்மெண்ட் செய்கிறது, எப்படி ஹவு டு கிவ் தம் சோஷியல் ப்ரொடெக்ஷன். ஐ திங்க் த பட்ஜெட் ஷுட் ஃபோக்கஸ் தேம். பிகாஸ் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 90% SME இது ரிலை பண்ணி தான் இருக்கும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேபி half of it will be informal sector. ஸோ இந்த SMEக்கும் இந்த இன்ஃபார்மல் செக்டருக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து ஃப்ரீயாக எம்பசைஸ் பண்ணாங்கன்னா யூ கேன் சி ரிசல்ட். பிகாஸ் SME ஹையர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், கிராஜுவேட்ஸ் எல்லாம் அவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் டு எம்பவர் தேம், கட் த பியூரோக்ரஸி, கிவ் தேம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, கட் டவுன் அந்த டைம் ஆஃப் வாட் யூ கால் ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரினியூவல், எஃபிஷியனாக வேலை செய்யணும் கவர்மெண்ட். ஸோ அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் வில் பி a குட் பட்ஜெட் ஃபார் இண்டியன்ஸ். அப்புறம் பேக் டு நார்மல் டாக்டர் STR கொடுக்குறாங்க. எல்லாம் பார்ப்பாங்க STR வந்து கையில் காசு கொடுக்குறாங்க 1000-2000 அது மாக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இனிஷியல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். தட் மீன்ஸ் ஒரு ஒரு 12-14 பில்லியன் மார்க்கெட்டில் விட்டாங்க. நாங்கள் காசு கவர்மெண்ட் காசு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஜாமான் வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க, அது ரொட்டேஷனில் போகும். அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அந்த காசு வந்து கேஷ் வந்து ரோல் போக இட் வில் ஸ்டிமுலேட் தி எக்கனாமி. ஸோ அது வந்து நம்ம வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காம அது வந்து ஒரு பொருளாதாரத்தோட ஒரு பேக்கேஜாக பார்க்கணும் அது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ்.
நம்ம ஒரு அளவு பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நல்ல பட்ஜெட்டாக எதிர்பார்க்குறோம். இல்லை நான் நினைக்கிறேன் இன்றைக்கி 4லேருந்து 6 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே வந்து நம்ம சொந்தமாக புரிஞ்சு அந்த பட்ஜெட்டை இப்படி நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து சேருது பார்க்கணும். ஸோ அங்கே தான் நினைக்கிறேன் அந்த லிங்கேஜஸ் பிட்வீன் இம்ப்ளிமெண்டேஷனில் those who formulate implementation, the target groups, regardless whether you are in urban area or rural area. ஸோ இந்த பட்ஜெட்லேருந்து டாக்டர் நம்ம வந்து நம்மளோட மக்களோட மைண்ட் செட்டை மாற்றணும். என்னென்னா இந்தியர்களுக்கு என்ன இந்த மித்ரா இந்த ஸ்பூமியை தவிர வேறு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்காம நம்ம சேலஞ்ச் எடுத்துகிட்டு ஓவராலாக எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்கோ எல்லாம் அந்த பட்ஜெட் நம்மளுக்கு சேர்கிற அளவுக்கு வேலை செய்யணும். அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ லீடர்ஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ், என்ஜிஓலாம் வச்சுருவாங்கன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் த எஜுகேஷனுக்கு. இந்த வாட்டி ஸ்கூலுக்கு வந்து இந்த கிண்டர்கார்டன் கட்டுறன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு பிரதமர். ஸோ லெட்ஸ் சி அவர் வந்து கட்டுறாரான்னு. தட்ஸ் ப்ரெஷர் ஆன் தட். அதை விட்டு நம்ம வந்து இந்திய ஸ்பூமி மித்ரா பத்தலைன்னா ஐ டோன்ட் சி எனி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மித்ரா. இது வரைக்கும் நான் சோஷியல் இம்பேக்ட் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் இல்லை. யாரோ இருக்கிறாங்க கொடுக்குறாங்க, ஏதோ ப்ரோக்ராம் ஓடுது, பாதி பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது மித்ராவை பற்றி. ஸோ அதை விட்டுட்டு இந்த பெரிய பட்ஜெட்டு ஃபியூ $100 பில்லியன் பட்ஜெட்டில் நம்ம சமுதாயத்துக்கு என்ன நம்ம செய்ய முடியும், என்ன நீங்கள் செஞ்சுக்க முடியும், என்ன நன்மை நடக்கும்போது சொல்லிட்டு அது நீங்கள் அதை சேலஞ்சாக எடுத்து செய்யணும். ஆமாம். ஸோ இதான் இந்த வருஷத்தோட சேலஞ்ச் நம்மளோட. எனிஹவ் தேங்க்ஸ் டாக்டர். எனிதிங் டு ஆட்? மறுபடியும் சானாசினி பாட்காஸ்ட்லேருந்து உங்கள்கிட்ட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் இந்த பட்ஜெட்டை பற்றி, பிகாஸ் இந்த வெள்ளிக்கிழமை பட்ஜெட்டை பேச போகிறார் பிரதமர். ஸோ நீங்கள் டைம் வச்சா நிச்சயமாக கேட்கணும், இல்லை அந்த சம்மரியை படிங்க. நிச்சயமாக நிறைய நல்லது இருக்கும், அதில் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் ரொம்ப மைக்ரோ லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் பட்ஜெட்டில் அவர் போன வாரம் டாக்டர் ஈட்டி சொன்ன மாதிரி 3 ஹவரில் எல்லாமே செய்ய முடியாது. ஸோ அந்த ஒரு சின்ன இடத்துல வந்து அவங்க விரைவாக சொல்லியிருப்பாங்க, இந்த டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, எந்த ஏஜென்சி அது இன்சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை போய் பார்த்து அது நன்மையை நீங்கள் எடுத்துக்கிட்டு மேக் ஷூர் யூ யூட்டிலைஸ் தட் ஃபெசிலிட்டிஸ் பை த கவர்மெண்ட்லாம் சொல்லிவிட்டு இந்த 42வது எபிசோட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு முடிவு கொண்டு வரோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.